டிகேயின் செய்திகளை வழங்குவதற்காக நான் தமிழ்கவி. திருவொற்றியூர் 7வது வட்டத்தில் உள்ள கிளாஸ் ஃபேக்டரி அருகே கடை கூத்தாடி குழந்தையின் மீது காலில் ஏறிய வேன் பலத்த காயங்களுடன் மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்த பொதுமக்கள். திருவொற்றியூர் கிளாஸ் ஃபேக்டரி வேலம்மாள் பள்ளி அருகே கடை கூத்தாடி குடும்பத்தினர் தாய் மற்றும் 2 குழந்தைகளுடன் 5 பேர் 5 வயது சிறுவன் வளையம் மூலம் விதை காண்பித்துக் கொண்டிருக்கும் போது திடீரென அந்த வழியாக பள்ளி பிள்ளைகளை ஏற்றிக் கொண்டு வந்த கேசிபி நிறுவனத்தின் வேன் எதிர்பாராத விதமாக ஓட்டுநரின் அஜாக்கிரதையால் சிறுவனின் காலில் ஏறிய நிலையில் சிறுவனை வலது கால் சக்கரத்தில் சிக்கி பலத்த காயம் ஏற்பட்டு ரத்தம் வழிய குழந்தையின் தாய் கதறி எழுத நிலையில் அக்கம்பக்கத்தினர் உடனடியாக அவர்களை மீட்டு ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவித்து உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த ஆம்புலன்ஸ் வாகன ஊழியர்கள் சிறுவனுக்கு முதலுதவி சிகிச்சை அளித்தனர். இதில் சிறுவனின் குடும்பத்தார் கண்ணீர் மல்க கதறி எழுத நிலையில் உடனடியாக ஆம்புலன்ஸ் வாகனம் அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சிறுவனையும் அவரது குடும்பத்தாரையும் அழைத்து சென்றது. இதனையடுத்து அக்கம்பக்கத்தினர் வேன் ஓட்டுநரை மடக்கி பிடித்து சாத்தங்காடு காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சமூக ஆர்வலர்கள் கூறுகையில், இங்கு குறுகிய சாலை இருப்பதால் பேனர்கள் வைப்பதால் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகுகின்றனர். அதனால் பேனர்களை அப்புறப்படுத்த வேண்டும் மற்றும் காலை நேரங்களில் அப்பகுதியில் போக்குவரத்து போலீசார் பணியில் ஈடுபட வேண்டும். இதுபோன்ற அசம்பாவிதம் நடக்காமல் இருக்க அப்பகுதியில் இருக்கும் பள்ளிகள் செக்யூரிட்டியும் போட வேண்டும் என்பது சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாகும். கேசிபி வண்டி சார், கேசிபி கம்பெனி ஸ்கூல் வேன், ஸ்கூல் வேன் பிரைவேட் வேணும். கேசிபி ஸ்கூல் வேன், அதான் பிரைவேட் வேணும். அது வந்து கேசிபி வந்து சர்க்கஸ் அடிக்கிறாங்க. அவங்க போட்டு ஆடி நம்ம பார்த்தோம். பேக்